நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் என்னன்னா, மேம் நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எம்எல் போட்டுமா இல்லைன்னா ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் போட்டுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த வீடியோவோட எண்டில் உங்களாலேயே முடிவெடுக்க முடியும் எது பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல். அந்த பெயர்ச்சொலுக்கு கீழே நம்மளுக்கு நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அதோட எண்ட் கோல் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கிறோம். அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கீழே என்னென்ன இருக்குங்க? டேட்டா சயின்ஸ், டைம் சீரீஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், டீப் லேர்னிங், இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு. ஸோ ஏஐயோட என்கோல் ப்ரிடிக்ஷன்னா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், NLP அண்ட் டைம் சீரீஸோட என்கோலும் ப்ரிடிக்ஷன் தான். பட் டேட்டா சயின்ஸோட வேலை என்னது? அனலைசிஸ் பண்றது. அது எப்படி மேம் சொல்றீங்க? டேட்டா சயின்ஸ்க்கு கீழே தான் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்கே வருதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு பெயர் சொல்ல வச்சு நான் ப்ரூஃப் பண்றேன். நம்ம சயின்ஸ்னா தமிழ்ல என்னதுங்க? அறிவியல். அறிவியல் அப்படின்றத இன்னும் நீங்க சுருக்குனீங்கன்னா அறிதல். டேட்டானா என்னது? எல்லாருக்கும் தெரியுமே, அது இன்ஃபர்மேஷன். ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படின்றது என்னது? டேட்டாவை தெரிஞ்சுக்கிறது, அதாவது இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் டேட்டா சயின்ஸ். அப்போ அது அனாலிசிஸ்க்கு கீழே தானே வரும். அந்த இடத்துல ப்ரிடிக்ஷன்ற ஒரு விஷயம் வராது இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஹை டிஃபர் டேட்டா சயின்ஸ் பிளஸ் ஏஐக்கு கீழே இருக்கக்கூடிய சப் கேட்டகரிஸ்: மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், NLP அண்ட் டைம் சீரீஸ் அனாலிசிஸ். அப்போ ஏஐக்கு கீழே என்ன இருக்கு? ஒரு ஏஐ ப்ராஜெக்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோடிங்ல கை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க கிளையண்டோட ப்ராஜெக்ட்டுக்கு என்ன டொமைன் நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த டொமைனுக்கு ப்ரிடிக்ஷன் தான் தேவைப்படுதா அவங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு, இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் டேட்டால இருந்தே என் கொரி போட்டா ஃபெச் பண்ணி எடுத்துடலாமான்ற கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேணும். ஒன்ஸ் அது ப்ரிடிக்ஷன் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க டொமைன் செலக்ட் பண்ணணும். அது NLPல போடலாமா, டீப் லேர்னிங்கா, டைம் சீரீஸ் அனாலிசிஸா, இல்லை மிஷின் லேர்னிங்கானு. இதெல்லாம் உங்களுக்கு டொமைன் செலெக்ஷன்ல கன்ஃபியூசஸ் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நான் ஏஐ சீரீஸ் ஆஃப் வீடியோவில் இது எப்படி டொமைன் செலக்ட் பண்ணணுன்றத டீடைல்டு வீடியோ கொடுத்துருக்கிறேன். ப்ளீஸ் நம்ம சேனலில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் அதை ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா லேர்னிங் செலெக்ஷன் பண்ணணும். அந்த லேர்னிங் செலெக்ஷனும் எப்படி பண்ணுறதுன்னு நம்மளோட சேனலில் இருக்கு, நீங்கள் பாருங்க. அப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல கோடிங்ல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ப்ரிடிக்ஷன் வேணுமா இல்லை அனாலிசிஸே போதுமா? ப்ரிடிக்ஷன்னா அது என்ன டொமைன் அப்படின்றத நீங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன்ஸ் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இன்கேஸ் அவங்க ஒரு ப்ரிடிக்ஷன் தான் கேட்குறாங்க, ஒரு ப்ரிடிக்ஷன்னாலே இந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக இட் ஃபால்ஸ் அண்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ உங்களோட கிளைண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரிடிக்ஷன் தான் தேவைப்படுதுன்னா நம்ம டைரெக்டாக ப்ரிடிக்ஷன் மட்டும் பண்ணிட மாட்டோம். ஃபஸ்ட்டு அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அந்த டேட்டாவை தெரிஞ்சுப்போம். அதை தான் டேட்டா சயின்ஸ். அந்த டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணுவோம், நத்திங் பட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அதுக்கு தகுந்த மாதிரியான மாடலவே நம்ம கிரியேட் பண்ணுவோம். அப்போ ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா சயின்ஸும் இருக்கணும், அதுக்கு கீழே ஒரு மாடலை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒன் ஆஃப் த டொமைன் தான் மிஷின் லேர்னிங், அதுக்கு கீழே தான் வருது. ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏஐ அப்படின்றதுக்கு கீழே மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், NLP அண்ட் டைம் சீரீஸ் வருது. டேட்டா சயின்ஸ் உங்களுக்கு தனியா இருக்குது. ஒரே விஷயம் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க என்ன ஏஐ அண்ட் ML எடுக்கிறதாலும் சரி, இல்லை ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுக்கிறதாலும் சரி, சிலபஸ் பாருங்க. உங்களுக்கு அந்த சிலபஸ்ல டேட்டா சயின்ஸ் பத்தியும் சொல்லியிருக்கணும், மிஷின் லேர்னிங் பற்றியும் சொல்லியிருக்கணும், டீப் லேர்னிங் பற்றியும் சொல்லியிருக்கணும், NLP பற்றியும் சொல்லியிருக்கணும், டைம் சீரீஸ் பற்றியும் சொல்லியிருக்கணும். இது 5மே உங்களுக்கு கவர் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு பெனிஃபிட்டட் கோர்ஸ். நீங்கள் மேக்ஸிமம் உங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. நேம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். அது ஏஐ, ML அண்ட் ஏஐ டேட்டா சயின்ஸ். இன்கேஸ் ஏஐ அண்ட் MLல டேட்டா சயின்ஸ் இல்லைன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் போகும்போது ஏஐக்கு கீழே இருக்கக்கூடிய டொமைன் மிஷின் லேர்னிங்கோ, டீப் லேர்னிங்கோ, டைம் சீரீஸோ, NLPயோ மிஸ் ஆயிருந்துச்சுன்னா கூடயே சேர்த்து அதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஏஐ மாடலை கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று வரும்பொழுது அது கிராப் பண்ணி நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு உங்களால போக முடியும். ஐ எம் மிஸ் Ramisha, the founder of Hope Artificial Intelligence and Private Limited. உங்களுக்காக ஒரு 2 hours வெபினார் நான் கண்டக்ட் பண்றேங்க. அதுல ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் பத்தி இன்னும் நீங்க டீடைலா தெரிஞ்சுக்க போறீங்க. பிளஸ் உங்களுக்கான பர்சனலைஸ்டு கரியர் பாத் எப்படி செட் பண்ணிக்கிறதுன்னு ஏன் கூட 1-to-1 கால் புக் பண்றதை பத்தியும் அதை நான் சொல்ல போறேன். ஸோ அந்த ஃப்ரீ வெபினாருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வேற என்னென்ன டாபிக்லாம் உங்களுக்கு டிஃபரன்சஸ் தெரியணுமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.